சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் அவரது கதாபாத்திரத்திற்கு மனோஜ் டூப் போட்டிருப்பது தற்போது வைரலாகி வருகிறது. அது எந்த படம், என்ன கேரக்டர் என்பதை தற்போது பார்க்கலாம். தமிழ் திரையுலகின் பிரபல இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ். இவருக்கு ஆரம்பத்தில் படம் இயக்குவதில் ஆர்வம் இருந்துள்ளது. இவர் தனது தந்தை இயக்கத்தில் தாஜ்மஹால் என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் விமர்சன ரீதியாக நல்ல கருத்துக்களை பெற்றிருந்தது. தொடர்ந்து ஹீரோவாக நடிப்பதில் ஆர்வம் காட்டிய மனோஜ் சமுத்திரம் படத்தில் சரத்குமார், முரளி போன்ற நடிகர்களுடன் நடித்தார். இந்த படம் மனோஜ் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்பட்டது. இதன் பின்னர் கடல் பூக்கள், அள்ளி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருந்தார். இந்த படங்கள் இவருக்கு ஓரளவு வெற்றியை கொடுத்தாலும் பல்லவன், ஈரநிலம், மகாநடிகன் போன்ற படங்கள் தோல்வியை தந்தன. பின்னர் அவரது தந்தை பாரதி ராஜா இயக்கத்தில் அன்னக்கோடி படத்தில் நல்ல கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. பல்வேறு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் தலைக்காட்டிய இவர் கடைசியாக விருமன் படத்தில் நடித்திருந்தார். தொடர்ந்து அண்மையில் வெளியான ஸ்னேக் லேடர் என்ற வெப்தொடரில் நடித்தார். இந்த நிலையில் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டூப் போட்டு நடித்திருந்தது தற்போது வைரலாகி வருகிறது. ஷங்கர் இயக்கத்தில் 2010ஆம் ஆண்டு வெளியான எந்திரன் படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடங்களில் வசீகரன், சிட்டி என நடித்திருந்தார். இதில் சிட்டியாக நடித்த ரோபோவுக்கு மனோஜ் டூப் போட்டுள்ளார். இந்த தகவலை 10 வருடங்கள் கழித்து 2020ஆம் ஆண்டு மனோஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது.